திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் மருதல்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். என் பேர் நவீன், எங்கள் அப்பா பேர் கண்ணன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்மியில் சேரணும்னு ஆசை. எனக்கு அது சேர முடியாமல் போயிட்டு எங்கள் அண்ணன் பண்ண தப்புக்கு என்னை சேர்த்து விட்டாங்க ஒரு வழக்கில். அந்த வழக்குலேருந்து வெளியே வந்து நான் இப்போ வரைக்கும் நான் வாய்தா நீதிமன்றத்தில் வந்து சரணாகிட்டு தான் இருக்கேன். முடியாத பட்சத்துக்கு பெட்டிஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். காவல்துறை வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே நான் இப்போ வரைக்கும் வரவும் இல்லை. அவங்க காவல்துறைக்கு நான் கட்டுப்பட்டு நான் வந்து வெளி மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். இப்போ இன்று இரவு அசம்பாவிதம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சம்பவம் எதாவது நடந்திருக்குன்னு அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கும் எனக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அவங்க அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி நாங்குநேரி சம்பவம். நாங்குநேரியில் வந்து நடைபெற்ற அந்த சம்பவம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய தமிழக மக்களுக்கே வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலையும், என்னடா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி பலரும் வந்து வருத்தப்படக்கூடிய வகையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை வந்து இன்றைக்கி சிலர் எடுத்துக்கிட்டு தங்களோட அரசியலுக்கு வந்து அவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. குறிப்பாக இயக்குனர் மாரி செல்வராஜ் எந்த பிரச்சனைக்குமே, தென் மாவட்டத்தில் நடக்கிற எந்த பிரச்சனைக்குமே குரல் கொடுக்காத மாரி செல்வராஜ் இந்த பிரச்சனைக்கு பொங்கி எழுந்து, அதாவது ஜாதிய பெருமைகள் தான் வந்து இந்த சமூக பதட்டத்துக்கு வந்து இடம் கொடுக்குது, அதாவது ஜாதிக்குன்னு ஒரு சில சமூகங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமைகள் தான் இந்த சமூக பதட்டத்துக்கெலாம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாரி செல்வராஜ். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தோட பெருமைகளையும் அதையெல்லாம் காட்டி அவர்கள் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு மற்ற சமுதாயங்களோட பெருமைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அறிக்கையை வந்து நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் விட்டிருக்கார். இது எவ்வளோ பெரிய மிகவும் தவறான ஒரு செயல் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த சமுதாயம் அவர்களை ஆதரிக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை செஞ்சவங்களாம் எங்கள் சமுதாயத்துக்கு பெருமையானவங்க, இவங்க பெருமை தேடி தான் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த சமுதாயம் வந்து பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி எங்கேயுமே கிடையாது. குறிப்பாக இப்போ தேவர் சமுதாயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தேவர் சமூகம் எங்கேயாவது இந்த மாதிரியான தவறான ஒரு ஆயுதம் ஏந்தி தவறான செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களை வந்து எங்கேயாவது கொண்டாடி இருக்கான்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. ஆனால் மற்ற சமூகங்கள்லாம் அன்றைக்கி கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் தேவர் சமுதாயம் எங்கேயுமே இது போன்ற பெருமைகளை கையில் எடுத்ததே கிடையாது. சுதந்திர போராட்ட தியாகிகளையும் தேசிய தலைவர்களையும் கொண்டாடுகிற ஒரு சமுதாயம் அப்படின்னா அது தேவர் சமுதாயம் தான். ஆனால் இன்றைக்கி மாரி செல்வராஜ் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு தவறான ஒரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராரு. குறிப்பாக இன்றைக்கி சிலர் வந்து பேசிக்கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா, நவீன் பாண்டியன் அவர்கள் தான் நவீன் பாண்டியன் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் வந்து நாங்குநேரியில் நடந்த அந்த பெரும்பத்து அப்படிங்கிற இடத்துல நடந்த சம்பவத்துக்கு வந்து நவீன் பாண்டியன் அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிலர் சமூக வலைத்தளங்களில் பேசிக்கிட்டு வராங்க. சிலர் அவர் வந்து அந்த இடத்துல சம்பவம் பண்ணவங்க வந்து நவீன் பாண்டியன் வாழ்க அப்படின்னு கத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கத்திட்டு போனால் அவன் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளாக இருப்பான் சிந்திச்சு பாருங்கள். எவனாவது ஒருத்தன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போவானா? சிந்தித்து பார்ப்போம். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான கருத்துக்களை வந்து இன்றைக்கி சில முட்டாள்கள் நம்பிக்கிட்டு சமூக வலைத்தளங்களில் பேசுகிறாங்க, நியூஸில் போடுறாங்க. நவீன் பாண்டியன் வாழ்கன்னு கத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நவீன் பாண்டியன் அவர்களே வந்து ஒரு காணொளி வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் வந்து ஒரு மிலிட்ரிக்கு சேரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இளைஞர், அப்போ இந்த சம்பவங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு அப்படின்னு ஒரு இளைஞர்கள் வந்து தவறான செயலுக்கு போனாலும் பின்னாடி அதில் இருந்து மனம் திருந்தி வாழ்கிற இந்த நேரத்தில் அந்த இளைஞர்களை வந்து தவறான ஒரு பாதைக்கு மீண்டும் அவர்களை வந்து வம்புக்கு இழுக்கிறது, அவர்கள் மீது ஜாதி சாயம் பூசி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கிறது மாதிரியான செயல்களை இன்றைக்கி சில சமுதாய அமைப்புகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் அனைவரும் வந்து சிந்திக்கணும். நவீன் பாண்டியன் அவர்களுக்கு இந்த சம்பவத்தில் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் காலகட்டம். இந்த தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் இது போன்ற சம்பவங்களை வந்து சில திட்டமிட்டு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், அந்த சம்பவம் ஆரம்பத்தில் இருக்கும்போதே அதை தடுக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா திம்மராஜபுரத்தில் தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருவுருவப்படம் கிட்டத்தட்ட 18 சமுதாயங்கள் சேர்ந்து இந்த தேவரையாவோட படத்தை வைத்து வணங்கிட்டு வராங்க. ஆனால் அந்த படத்தின் மீது சில விசம்மிகள் வந்து அவருடைய படத்தின் மீது பெட்ரோல் குண்டை வீசுகிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை பேர் கண்டனம் தெரிவித்தாங்க? மாரி செல்வராஜ் கண்டனம் தெரிவித்தாரா? கிட்டத்தட்ட 18 சமுதாயங்கள் தேவரையா வந்து வணங்கிட்டு வராங்க அந்த கிராமத்தில். அதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவரையா சிலை மீது பெட்ரோல் வெடிகுண்டு வீசுகிறாங்க.
அப்போ இதுக்கு வந்து யாரெல்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க? நடிகர் விஜய் கண்டனம் தெரிவித்தாரா? இல்லை மாரி செல்வராஜ் கண்டனம் தெரிவித்தாரா? யாராவது கண்டனம் தெரிவித்தாங்களா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ அதை நான் எதற்குனா இந்த சம்பவத்தை சொல்லும்போது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த சம்பவத்தை அங்கேயே கண்டனம் தெரிவித்து அதையே அந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதி கலவரத்துக்கு சிலர் வந்து வித்துடுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அங்கேயே நீங்கள் வந்து கண்டிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இன்றைக்கி வந்து இங்கே வந்து இத்தனை காவல்துறை குவிச்சிருக்காங்க, ஆனால் இங்கே வந்து இங்கேயே கண்டித்து காவல்துறையெல்லாம் குவிக்கப்பட்டிருந்தால் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். ஏன்னா இந்த திருநெல்வேலி பகுதிகளில் வந்து தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சமுதாய ஜாதி கலவரங்களை வந்து உருவாக்குறதுக்கு சிலர் வந்து முயற்சிக்கிறாங்க. அப்படி வந்து தொடர்ந்து அப்படி படிநிலையாக தான் இங்கே நடந்துக்கிட்டு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவத்தில் அந்த சம்பவத்தை வந்து நீங்கள் கண்டித்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தால் கூட அதை வந்து கண்டிக்கணும், மிகப்பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்தணும். ஆனால் நீங்கள் அதை விட்டுக்கிட்டு அதை ஜாதி பார்த்து தேவர் சமுதாயம் பாதிக்கப்படும் போது அது இந்த வந்து குரல் கொடுக்கறதில்ல. அப்போ வந்து அந்த பிரச்சனைகளை வந்து அங்கே ஆரம்ப புள்ளியிலே வந்து தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதே மாதிரி இப்போ இந்த சம்பவம் சிலர் சொல்கிற மாதிரி ஜாதி பெருமைக்காக நடத்தப்பட்டதாக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து மிகவும் தவறானது. ஏன்னா தேவர் சமுதாயம் எங்கேயுமே வந்து அதை வந்து ஜாதி பெருமையாக எடுத்துக்கிற கிடையாது. ஏன்னா தேவர் சமுதாயத்துக்கு இருக்கிற பெருமைகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பெருமைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் பெருமையாகவோ இல்லை வீரமாகவோ யாருமே நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்பாவிகள் வந்து இந்த மாதிரியாக பாதிக்கப்படும் போது அது மிகவும் கண்டனத்துக்குரியது. எந்த சமுதாயமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய கண்டிக்கத்தக்க. இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு வீரமோ இல்லை எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நவீன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம், நவீன் பாண்டியன் அவர்களும் பேசுகிறோம். ஆனால் இதே நவீன் பாண்டியன் அவர்களை பேசி இவன் ஈஸியாக பேசி வீடியோ போட்டு போயிடுறாங்க. ஒரு காணொலி போய் பார்த்தேன், அந்த காணொலியில் அவன் நவீன் அப்படின்னு அசால்ட்டாக பேசிட்டு போகிறாங்க. காரணம் என்ன? வீரத்தை விட இங்கே விவேகம் ரொம்ப முக்கியம். வீரம் இருக்க வேண்டிய அதே அளவில் வந்து விவேகமும் இருக்கணும். இன்றைக்கி வந்து சொசைட்டி வந்து இன்றைக்கி வந்து சமுதாயங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கு, ஒவ்வொரு சமுதாயமும் வந்து விவேகமாக சிந்தித்து எந்த அளவுக்கு வந்து முன்னேறிட்டுருக்காங்க. இன்றைக்கி அதிகாரத்தில் அவங்க உட்கார்ற அளவுக்கு அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி எல்லா சமுதாயமும் போயிட்டாங்க. ஆனால் இந்த சமுதாயம் ஒரு அதிகாரத்தில் இருந்த சமுதாயம் இன்றைக்கி வந்து ரொம்ப கீழே ஒரு எம்எல்ஏ தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சமுதாயம் இருக்குது. அப்போ வீரத்தை விட விவேகமாக வந்து இளைஞர்கள் வந்து சிந்திக்கணும். இது போன்ற வன்முறை சம்பவங்கள் வந்து இனி தேவர் சமுதாயம் வந்து எங்கேயுமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த காணொலியோட நோக்கம். இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தேவர் சமுதாயம் சொல்லுவாங்க, இல்லை அடி கொடுக்குறவன் தான்ல தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அடித்தாலும் வாங்கிக்கிட்ட தப்பு கிடையாது. ஒருத்தன் அடித்தோம்னா அது வாங்கிக்கிட்ட தப்பே கிடையாது. ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னா அவன் தேவையில்லை, அவனை திருப்பி கொடுக்கணும், இதெல்லாம் தப்பு. அடித்தா நீங்கள் வாங்கிக்கிட்டால் கூட தப்பு கிடையாது. வாங்கிட்டு ப்ராப்பராக ஒரு காவல்துறையில் வந்து முறையிடுறதோ இல்லைன்னா அதற்கான அரசியல் கட்சிகள் அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு வழக்கறிஞர் மூலமாக முறையிடுறதோ அதுதான் சரி. நீங்கள் டக்குன்னு கையை நீட்டினாலே வந்து பிசிஆர் கேஸ், அவன் அடிப்பான், நீயும் அடித்தா பிசிஆர் கேஸ். ஸோ அந்த மாதிரியான தவறான செயல்கள், அதாவது அடித்தா திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. இன்றைக்கி சில அரசியல் கட்சிகளே திருப்பி திமிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. அன்றைய காலத்துலேயே வந்து எல்லாருமே சொல்லிட்டு போனது தான். இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் இணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து அருவா கலாச்சாரம் இதெல்லாம் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கி நாங்குநேரி அப்படின்னாலே வந்து எல்லோரும் திரண்டு வந்துடுறாங்க. நாங்குநேரி அந்த சம்பவம் இந்த சம்பவம். ஆனால் அதே படுகப்பட்டியில் வந்து அப்பாவி இளைஞர்கள் வந்து தாத்தாவும் பேரனும் கொல்லப்பட்டார்கள். யாராவது பேசுனாங்களா? எவனுமே பேசியிருக்க மாட்டான். தாத்தாவும் பேரனும், அது எவ்வளோ பெரிய ஒரு மன உளைச்சி, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை நினச்சி பாருங்கள். தாத்தாவும் பேரனையும் வந்து இந்த மாதிரி ஒரு அப்பாவிகளை வந்து கொண்டிருக்காங்க. அது இன்றைக்கி வரைக்கும் அதை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது அதையெல்லாம் இன்றைக்கி அவனும் பேச மாட்டான். ஆனால் தேவர் சமுதாயமாக இருக்கும்போது வந்து அவர்களை வந்து முற்றிலுமாக அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க. இன்றைய இளைஞர்கள் சிந்திக்கணும். வீரத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறது காரணமே அதுதான். ஏன்னா நாங்குநேரினா அப்படின்னா பாண்டியர்கள் தான். பாண்டியர்களோட ஒரு இடமாக, முக்கியமான ஒரு இடமாக இருந்தது நாங்குநேரி. பாண்டியர்களோட காவல்படை எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த வரலாறு அங்கே நாங்குநேரியில் இருக்கா, காக்கப்பட்டிருக்கா அப்படின்னா காக்கப்படலை. ஆயுதம் எடுத்து என்ன பிரயோஜனம்? வீரத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லார் பேர் பின்னாடி பாண்டியனுங்கிறது இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சன்மியா பாண்டியனாக இருந்தாலும் சரி, சேதுராம பாண்டியனாக இருந்தாலும் சரி,
எல்லார் பெயர்களையும் பின்னாடி பாண்டியன் இருந்துச்சு. இன்றைக்கி யார் பேர் பின்னாடியாவது பாண்டியன் இருந்துச்சா? இருக்கா? இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி வேறு யாரோ பாண்டியன்கிற பேரை போட்டுட்டு விவேகத்தோடு செயல்படுறாங்க, நாங்கள் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான பாண்டியர்கள் உங்கள் எல்லாரையும் அழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் பேருக்கு பின்னாடி பாண்டியன்கிற பேரே இல்லை பாருங்கள். சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள்லாம் பாண்டியர்கள், ஆனால் பாண்டியர்கள் பேருக்கு பின்னாடி பாண்டியர்கள் பேரே இல்லை. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நாங்குநேரி பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா கோவிலில் முதன்மையான கோவிலை கட்டினது, அங்கே முதன்மையாக இருந்தது, ஒரு அதிகாரத்தில் இருந்தது, மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய இடத்துல இருந்தது, இப்படியெல்லாம் பாண்டியமார்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த இடங்கள்லாம் வந்து காலி பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் எடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து நாங்குநேரி அப்படின்னாலே அது எப்படி ஒரு தவறாக வந்து சமூக வலைதளங்களில் சித்தரிக்கப்படுது. அப்போ அதையெல்லாம் மாற்றணும். அதையெல்லாம் மாற்றி, அதாவது உண்மையான வரலாறு அப்படிங்கன்னா உண்மையான சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது அந்த ஏற்கனவே இருந்த அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, அதாவது தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அந்த பாண்டியமாராக, உண்மையான பாண்டியமாராக நாங்குநேரி மக்கள்லாம் இருக்கணும். நாங்குநேரி இளைஞர்கள்லாம் அதற்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு அந்த காணொளி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.